அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் மானசரோவர் லோட்டஸ் கார்டன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வெரைட்டி பிங்க் மிஸ்டம். பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் பூத்துருக்கு. அடுத்து நீங்கள் இது பார்க்குறது வேனிலா கிச்சப். பார்க்க பந்து மாதிரி, வெள்ளை பந்து மாதிரி ரொம்பவே அழகான வெரைட்டி. நிறைய மொட்டுக்களும் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பட்டர் மில்க். பாருங்கள். அடுத்து வந்து புஜ்ஜா. புஜ்ஜாலாம் எங்கே வச்சாலும் பூக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஆசிரமத்துக்கு நம்ம கார்டனில் இருந்து கொடுத்த டியூபஸோட வியூங்க. இது ஃபுல்லாக பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த ஆசிரமத்தில் ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டர் பிளான்ட் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த வாட்டர் பிளான்ட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து என்ன போடணும்னு யோசிக்கிறப்ப இந்த தாமரை அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த வழியாக இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கும் இதுக்கும் இந்த வந்து ஒரு மன நிறைவையும் கொடுத்ததாக சொன்னாங்க. அந்த குழந்தைகளுக்காக நம்ம அனுப்பி வச்சுருந்தோம். ரொம்பவே அழகாக நம்ம சொன்ன மாதிரி நடவு செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நடவுன்றது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்கான டியூபர்ஸ் அனுப்புறதில்ல. அவங்க கேட்குற டியூபர்ஸ், இப்போ நீங்கள் என்ன டியூபர்ஸ் கேட்குறீங்களோ அந்த வெரைட்டியில் இருந்து தான் நம்ம எடுத்து அனுப்புகிறோம். மற்றபடி வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, இவங்களுக்கு பூக்கிற வெரைட்டி அனுப்பணும், இவங்களுக்கு பூக்காத வெரைட்டி அப்படிலாம் இல்லை. நம்ம கார்டனில் இருக்கிறது ஹார்டி வெரைட்டின்னு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாமே ஹை ட்ராபிக்கல் வெரைட்டி தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், எனக்கு வாங்கினேன், எனக்கு பூக்க மாட்டுது அப்படின்னு ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு சில கம்ப்ளைண்ட்டை அதை வந்து நம்ம முன்னின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் பூக்கலைன்றதுக்கு இதுதான் உங்களுக்கு சாட்சி. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய குளம் நாங்கள் வீட்டில் கட்டிட்டு உட்கார முடியுமா அப்படின்னா இவ்வளோ பெரிய குளம் கட்ட சொல்லுங்கள். நம்ம எடுக்கிற டப்பு இருக்குது பார்த்தீங்களா, டப்போட சைஸை அகலமாக எடுக்கணும்னு சொல்கிறேன். நல்ல அகலமான டப்பு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சொல்கிற அளவுகளில் உரங்கள் இடுங்க. அடி உரமே இடாமல் மண் வந்து ஏதோ ஒரு மண்ணை போட்டுட்டு எனக்கு வரலைன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அதாவது நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக டைப் பண்ணி அவ்வளோ நேரம் டைப் பண்ணி ஒரு இதை அனுப்பியிருக்காங்களே, என்ன தான் சொல்ல வராங்க? டியூபர் வாங்கி வச்சுட்டா வளர்ந்துருமாங்க? அதுக்குரிய பக்குவமும் நம்மளும் பார்க்கணும்ல. ஒரு ரோஜா செடி வாங்கி வைக்கிறோம், அது எந்த அளவுக்கு பூக்கணும்னு மண்ணு கிளறி விடணும், அதுக்கான உரங்கள் கொடுக்கணும். அது மாதிரி தாமரைக்கானதும் போர்வெல் வாட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லித்தான் அனுப்புகிறோம். பிஹெச் லெவல் அதிகமாகக்கூடாது சொல்லித்தான் அனுப்புகிறோம். எந்த வகை மணல் தவிர்த்த எந்த வகை மண் வேணும்னாலும் நம்ம உபயோகப்படுத்தலாம், அதுவும் சொல்லிடுறோம். அடி உரம் ரொம்பலாம் நிறைய இல்லைங்க. ஒரு 5 கலவை பின்னாக்கு ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி போன் மில் இல்லை, நாங்கள் வந்து வெஜிடேரியனாக இருப்போம், போன் மில் போடணும்னா ஒரு கைப்பிடி ராக் பாஸ்பேட் போட்டுக்கலாம். கொஞ்சோன்னு டிஏபி. நீங்கள் வந்து மீன் வளர்க்குறோன்னா, இப்போ வந்து மீன் வளர்க்குறவங்களும் டிஏபி யூஸ் பண்ணுறாங்கங்க. அளவான முறைகளில் யூஸ் பண்ணணும். எதுவும் ஒரு அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக உரம் போட்டால் அதிகமாக பூக்குமானா பூக்காது. இவங்க நம்ம சொன்ன அளவில் தான் யூஸ் பண்ணாங்க. பாருங்கள், எல்லாருமே பாருங்கள், நல்லா அழகாகவே பூத்துருக்கு. ஒவ்வொரு ரிங்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம சொல்கிறது எதுவும் டவுட்டுன்னா எப்போனாலும் வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. கண்டிப்பாக அவங்களோட எல்லாருக்குமே சமமான ஒரு உரிமை. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியது கடமை. அவங்க அறுவடை செஞ்சு எடுக்கிற தண்ணிக்கும் அந்த செடியை பழக்கி கொண்டு வர்ற தண்ணிக்கும் என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஒரு சில பிரச்சனைகள், பூச்சி புழு எல்லாத்துக்குமே வரும். என்னோட கார்டன்லேயும் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு நான் என்னென்ன உரங்கள் பயன்படுத்துகிறேன் எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம போய் கொடுக்குற ரிவ்யூ தாங்க. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பூங்க. எனக்கு பூவும் ஒரு மொட்டு கூட வரலன்னா, குறுகிய இடத்த கொடுத்துட்டு பூ வரலன்னா எப்படி? 13 இன்ச் ஹைட் இருக்கணும் குறைஞ்சபட்சம். ஹைட் வந்து 13 இன்ச், அகலம் எவ்வளோ கொடுத்தாலும் சரி. அந்த அளவுக்கு உங்களுக்கு டியூபர் ஃபார்ம் பண்ணாமல் அந்த அளவுக்கு நிறைய பூக்கள் பூக்குங்க. அகலம் கொடுங்க. அகலமான இடங்கள் கொடுக்குறப்ப கொஞ்சம் அந்த உரங்கள் போடுற மெஷர்மெண்ட் மட்டும் லைட்டாக மாறும். அதையுமே செப்பரேட்டாக உங்களுக்கு எதுனாலும் சொல்லித்தரேன். நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்போனாலும் கால் பண்ணி கேட்கும். உங்களோட சந்தேகங்களுக்கும் தாமரை நடவில் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன். நம்பி வாங்கலாங்க. அதற்கான சாட்சி தான் இது. நான் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கரெக்டாக பண்ணுவேன். தாமரையை நம்பி வாங்கலாம். நல்லாவே பூக்க செய்யும். இனி பூக்கிற காலம்தான் தாமரைக்கான காலம், வெயில் காலம். நல்லாவே பூக்கள் கொடுக்கும், நிறைய பூக்கள் கொடுக்கும். இது இப்போ ரீசண்டாக பூத்த பூக்கள் தான் எல்லாமே நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட வந்து நமக்கு வந்து நம்ம கார்டனில் வந்து அல்லி செடிகள்
டியூபர் வித்து செடியோடையே நம்ம அனுப்பி வச்சுருவோம், ஃபுல்லாக இருக்கும். அல்லி செடிகளும் உண்டு, லோட்டஸ் டியூபரும் உண்டு. அதற்கான சாட்சியும் கொடுத்துட்டேன். நல்லாவே பூக்கும். இடம் அகலமாக தேவை, தண்ணி நல்ல தண்ணி தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.